நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. ஒரு கேள்வி பெரிய புத்திசாலித்தனமா கேள்வி. சீமான், உன் மகனை பணம் பெற ஏறவில்லை பைத்தியக்காரப்பல என்ன இப்ப ஏறுறதுங்க? அவை நினைச்சா ஏறுவா. பணம் ஏறது அவ்வளவு காலமாட. ஏன்னா கருப்பட்டி காஃபி குடிக்கும் போது நாக்கு எழுத்து வச்சு அறுக்கணும்ல. இப்ப கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்க. அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பிருக்காங்க பாருங்க. எங்க பொருளாதாரம் இருக்குது? என்னமோ நேத்து நாங்கெல்லாம் பனையை கண்டுபிடிச்சு அதுல கல்லு பதினீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வச்சுக்கிறான். பல ஆயிரம் ஆண்டுகளா எங்களோட இருக்கு. எங்க மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், கரும்பு, வாழை, தென்னை, பனை. இதெல்லாம் பனை நாடார்கள் மரம், பனை சாதி மரம். அப்ப தென்னை கவுண்டர் மரமா? இல்ல கேரளால தென்னை இருக்குது, அது என்ன மரம்? நாயர் மரமா இல்ல நம்பூதிரி மரமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு? மீன், அது மீன், அது ஒரு சாதியா? நாடார் பிடிக்கிறான், முஸ்லீம் பிடிக்கிறான், முத்தரையர் பிடிக்கிறான், தேவர் பிடிக்கிறான். எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்காரு எங்க ஊர்ல. என்ன தேவை சொல்றது? மீன் பிடிக்கிறதா அது ஒரு சாதி. ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு அது ஒரு சாதி விளையாட்டு. எதை தாண்டா? ஆனா சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் பேசிப்பான். சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி, இவர் இந்த சாதி. இதெல்லாம் எப்படி சொல்றது? சிரிச்சுட்டு போறோம். பெருந்தலைவர் காமராஜர் படிக்க வச்சாரு அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க முன்னோக்கி வர வச்சு. நானு அவர் பேரன் தெரு தெருவா கத்தினேன். டேய், என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு. நீங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு. நீங்க ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன். ரொம்ப நாளா பேசினேன். அவன் ஒத்துக்கல. பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு. ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன். நான் பேசாம இருக்கேன். அவன் சொல்றான், காமராஜர் படிக்க வச்சாரு, நீ பணம் ஏற விட்டான்னு. டேய் ஒருத்தன் போடுறேன். இப்பதான் ஒத்துக்கிறான். பெரியார் இல்ல படிக்க வச்சது காமராஜன். அதுக்காக தான்டா பணம் ஏறினேன். சரியா இருக்க? என்னென்ன எப்படி திமுக ஆட்சி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் இங்க உள்ள ஆட்சியாளர் ஸ்டாலின் குறிப்பிட்டு அவரு புகழாரம் சூட்டி பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க 3000 கொடுங்க, உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன். தம்பி, ஏன் தம்பி? ஒருத்தர் படத்தை கொடுத்து ஒரு விளக்கமா தள்ளாடினா அடிப்பான். அவனுக்கா தம்பி? ஏன்னா தம்பி, உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பி. யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சும்பாங்க. என்ன தேவை சொல்லுவாங்க? செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்பா. செம்மொழிக்கும் என் மொழி செம்மொழியா இருந்துச்சா? ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசுகிற. இந்திக்காரன் என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது? நீ யாரு? ஹூவாரி? நீ யாரு? கீழடி தமிழரின் தாய்மடி. இப்பதான் தெரியுது. போட அப்படி திராவிட நாகரிகம்னா இந்திய நாகரிகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலோட. அப்ப இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு. இதை அங்கீகரி. அவன் யாரு? எங்க அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யாரு? எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவன். நீ யாருன்னு கேக்குறேன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெய 500 ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் தான் இருக்கு. சில மொழி பிறந்து சிறக்கும். சிறந்தே பிறந்த மொழி என் மொழி. எல்லா மொழியும் மனிதனால பேசப்பட்டது. என் மொழிதான் உலகத்துல இறைவன்